ஃப்ரிட்ஜ் வாங்கினீங்கடா இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா தராங்களா? 10 வருஷம் வாரண்டியும் கொடுக்குறாங்களா? சின்ன பிள்ளைகளுக்கான டாய்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. 5 பொருளையும் ஃப்ரீயா கொண்டு போங்க. இது ஃபேன்சி கடை இல்ல, இது ஃபேன்சி கடல். ஒரு கல்லுல 2 மாங்காயா? பேபிஸுக்கான எல்லா பொருட்களுமே இங்க இருக்கு. 4 பொருளும் உங்களுக்கு ஃப்ரீ. இப்படி கியூட்டான டெடி கூடி இங்க இருக்கு. இந்த ஃபேனை வாங்கினீங்கன்னா ஏசி, கூலர், இப்படியான பிரேம் எல்லாம் இங்க இருக்கு. ஸ்கூல் பிள்ளைகளுக்கான பொருட்கள் எல்லாமே இங்க இருக்கு. நான் தான் உங்களுக்கு வா. இன்னைக்கு நாங்க எங்க வந்தாங்கன்னா, இன்னைக்கு நாங்க ஒரு ஃபேன்சி கடைக்கு தான் வந்தாங்க. இந்த ஃபேன்சி கடை எங்க இருக்குன்னா யாழ்ப்பாணத்துல சுண்ணா சிக்னல் சந்தியில இருந்து ஒரு 150 மீட்டர் தூரத்துல HNB பேங்குக்கு பக்கத்துல இருக்கு. இந்த கடையின பேர் என்னன்னா ஃபைன் செலக்ஷன். இந்த கடையில் புத்தாண்டை முன்னிட்டு விசேட கொம்போ ஆஃபர் எல்லாம் விட்டுருக்குறாங்க. இந்த கொம்போ ஆஃபர் என்னென்ன விலையில் இருக்குது, என்னென்ன பொருட்களுக்கு கொம்போ ஆஃபர் இருக்குன்றதை தான் வீடியோவோட பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் வாங்கின கடைக்குள்ளே வந்துட்டோம். கடைக்குள்ளே வந்த உடனே புது வருஷ ஆஃபரை தாண்டி இந்த கடையில் எப்போவுமே ஆஃபர்ஸ். அப்போ சில பொருட்களுக்கு ஆஃபர்ஸ் அடிச்சிருந்தாங்களா, அதாவது கொம்போ ஆஃபரை தாண்டி நார்மலாக ஒரு பொருள் வாங்கினாலுமே ஆஃபர் கொடுப்பாங்களான்னு. அந்த வகையில் முதலாக பாருங்க, ஒரு கிரைண்டருக்கு கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 ரூபா பெறுமதி குறைச்சிருக்கிறாங்க. 19,500 ரூபாய்க்கு இந்த கிரைண்டர் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி பஜாஜின் பிரீத்தின் அப்படி ஒரு வகையிலையும் கிரைண்டர் இருக்கு. எல்லாமே டிஸ்கவுண்ட். இதெல்லாம் பாருங்க 7,500 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி தந்துருக்குறாங்க. இதெல்லாம் ஒரு 1000 ரூபா டிஸ்கவுண்ட். அப்படி ஒரு ப்ரைஸுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க. இது வந்து சிடி பிளேயர் வந்து 8,900 ரூபா அடித்த சிடி பிளேயர் 7,500 ரூபாய்க்கு தராங்க. இதுவுமே அப்படித்தான் 6,950 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்படி ஒரு ப்ரைஸுக்கு டிஸ்கவுண்ட். பார்ப்போம், உள்ளுக்கையும் போய் பார்ப்போம். வாங்கண்ணா வாங்க. அப்படியே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பேக்குகள் இப்போ வந்து லீவ் விட்டு திருப்பி தொடங்கியாச்சு தானே ஸ்கூல். அப்போ ஸ்கூலுக்கு பேக்குகள் இருக்கு. அதனால எல்லா பேக்குக்குமே டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 500 ரூபா டிஸ்கவுண்ட். இந்த பேக் எல்லாம் 2,100 ரூபாய்க்கே கொடுக்குறாங்க. 2,600 ரூபா அடித்த பேக்கு 2,100 ரூபாய்க்கு, 2,100 ரூபா அடித்த பேக்கு 1,600 ரூபாய்க்கு. கிட்டத்தட்ட எல்லா பேக்குக்குமே 500 ரூபா. இதெல்லாம் 1000 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த பேக் 3,450 ரூபா அடித்ததை 2,450 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 490 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. எல்லாம் பாருங்க, பதற்றத்தில் குழப்பமாக இருக்கு. இதை பாருங்க, 4,450 ரூபா அடித்ததை 3,450 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இது வந்து இப்போ கேர்ள்ஸ் வந்து ட்ரெண்டிங்காக விரும்பி வாங்குற பேக்கில் இதுவுமே உண்டு. நான் நேற்றைக்குமே இந்த பேக்கை ஒரு ஆள் அணிஞ்சதை பார்த்தேன். நான் ஒரு 21 வயசு 22 வயசு பொம்பளை பிள்ளை அணிஞ்சதை பார்த்தேன். உண்மையாகவே இதுதான் இப்போ ட்ரெண்டிங்காக போகுது. அதனால தான் கொஞ்சம் வந்து ப்ரைஸ் கூட, ஆனால் அதையுமே வாங்க டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படியே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லாம் கொடுக்குறாங்க. 750 ரூபாய்க்கு பேக் இருக்குது பாருங்க. இந்த குட்டி பேக்கை பாருங்க, சின்ன பிள்ளைகளுக்கா, அதாவது ஒரு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கான பேக்கை வந்து 750 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த பேக் வந்து எப்போவுமே ட்ரெண்டிங். இதில் நாவக்கலரில் இருக்குது, நாவக்கலர் கருத்த கலரில் 1,500 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. 2,000 ரூபா அடித்த பேக்கு. அப்படி எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் அவங்க கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. இதை தாண்டி ஸ்பெஷலாக கொம்போ ஆஃபருமே இருக்கா. அந்த கொம்போ ஆஃபரை நாங்கள் போய் அவங்கண்ட முதலாவது மாடியில் தான் பெருசாக, அதாவது இப்போ தான் அது ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. நாங்களுமே முதலாவது வீடியோவாக போட்டிருப்போம். எல்லாருமே அதுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஒன்று தந்தனீங்க. அதை போய் நாங்கள் பார்ப்போம். அதுக்கு முதல் இந்தியாவில் கொஞ்சம் டிவிகளுக்குமே ஆஃபர் போட்டு கிடக்கு. டிவியில் காட்டுங்கண்ணா. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், 32 இன்ச்சு டிவி வந்து 36,500 ரூபாய்க்கும் 37,000க்கும், இந்தியாவில் 35,999 ரூபாய்க்கும் 38,999 ரூபாய்க்கும் ஒரு பிராண்ட் என்னண்ணா ஒரு பிராண்ட் டிவிகள் வச்சு கிடக்கு. அங்காலையும் பேக்குகள் தொங்க விட்டு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் போகுது. இதை தாண்டி இந்தியாவில் தண்ணி போத்தல்கள் எல்லாம் கிடக்கு. இதெல்லாம் உள்ளுக்கு தான் போய் ப்ரைஸுகளை நீங்கள் கேட்கணும். இல்லைன்னா இங்கே நிற்கிற அண்ணாக்களை கேட்டிங்கன்னா ப்ரைஸ் சொல்லுவாங்க. ஏன்னா இதில் அடித்து சிலதுகளுக்கு ஒட்டியில் ஒட்டி தான் கிடக்கு 1,250 ரூபா. நான் தான் பார்க்காம சொல்லிட்டேன். இந்தியாவில் பார்த்தீங்கன்னாலுமே சின்ன பிள்ளைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உங்களுக்கு என்னென்ன சாய்ஸ் வேணுமோ அது எல்லாமே இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதை தாண்டியுமே உள்ளுக்க பிரம்மாண்டமான கொம்போ ஆஃபர் இருக்கான்னு. சரி, அதுகளை போய் பார்ப்போம் வாங்க. இப்போ வாங்கின முதலாவது மாடிக்கு நாங்கள் வந்துட்டோம். கொம்போ ஆஃபரை பார்க்குறதுக்கு முதல் வாங்கின கடையை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக, எவ்வளோ ஒரு அழகாக அவங்க காட்சிப்படுத்திக்கிறாங்க. அப்போ என்னென்ன பொருட்கள் இங்கே இருக்குது கொம்போ ஆஃபரை தாண்டின்றதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தாலே தெரியும் பேனை ஐட்டம். பேனைக்கண்டே வேறுங்க எவ்வளோ மாடல் இருக்கு. ஏன்னா எஸ், அதாவது நாங்கள் சின்ன வயசுல விதமான இதுலலாம் இருக்குண்ணா. நாங்கள் படிக்க இப்படிலாம் இல்லையாப்பா, இப்படிலாம் இல்லையாண்ணா. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த பேனியை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும்.
இந்த அப்படி எல்லாம் மீனுங்கள் எல்லாம் உள்ளுக்கு கொட்டுப்படுது என்ன அதுக்கு அங்கால வால் வச்ச பேனெல்லாம் இருக்கு போல. வாழ் வச்ச வேணும் குருவி கொடுப்பேன் வித்தியாசம் எல்லாம் இருக்கு. ஆனால் இதுன்ற ப்ரைஸ் வந்து 400 ரூபா. ஒரு 8 கலரோ 7 கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒரே டைம்லேயே. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புற்றுல ஐட்டங்கள் இருக்கு ஏன்னா ஆமாம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கான கிளே ஐட்டம். இந்த கிளே ஐட்டத்தை காட்டுங்க. கிளே ஐட்டங்கள் இருக்குது சின்ன பிள்ளைகளுக்கான. நீங்கள்லாம் வந்து விளையாடுவீங்களோண்ணா? நாங்கள் விளையாட ஒரே ஒரு கிளே தான் இருந்ததுப்பா. இப்போ பார்த்தா கிளேலேயே எத்தனையோ விதமானதெல்லாம் இருக்குது. அதுக்கு உள்ளே எல்லாம் நிறைய ஐட்டங்கள் இருக்குது பாருங்க. சின்ன சின்ன பொருட்கள் வச்சுக்கிறாங்களே. உண்மையாவே பார்க்க விளையாடணும் போலயே இருக்கேண்ணே. சின்ன வயசா மாறுவோம்மா அப்போ நாங்கள். இது கிளே தான் பேரோ அல்லது வேறு அது பேரும் கிளே தெரியல. வாங்கி தாங்கன்னா அங்கால ஒரு சின்ன பிள்ளை அழுது கொண்டே இருக்கு. பாவம் அண்ணா எடி கிளையை பற்றி அதை ஞாபகப்படுத்தாங்க. நாங்கள் அங்கே போவோம். இந்தியால போவோம். ஓகே. இந்தியால பார்த்தோம்னா செஸ்கோட் இருக்கு. உங்கள்ட பிள்ளைகளுக்கு ஒரு அறிவுபூர்வமான விளையாட்டு பொருள்னா அதை வாங்கி கொடுக்கலாம் வேணாண்ணா. எஸ். இந்தியால கூர்மாத்து பென்சில்ல வேணுங்க. எத்தனை வகை இருக்கு. அதாவது பாத் இருக்கு, மோட்டர்சைக்கிள் இருக்கு, மேரியோ இருக்கு, பூனை மெலியும் இருக்கு, ஸ்பைடர் மேன்ல இருந்து எல்லாமே இருக்குண்ணே. எல்லாம் தனியாக காட்டிட்டு இருந்தா இன்னைக்கு இதுலயே நின்றுவோம். இந்தியால பார்த்தோம்னா அலி வேறுங்க. நாங்கள் இந்திரா குட்டியாக தான் அலி வாங்கியிருக்கிறோம். ஆனால் இப்போ வேறுங்க ஒவ்வொரு டிசைனில் இருக்குது. ஆனால் 200 ரூபா மட்டும்தான். 200 ரூபா இவ்வளோ அழியும் செய்து 200 ரூபா தான். ஓகேண்ணா நான் இந்த ப்ரைஸுக்கு. எஸ். இந்தியாவில் பார்த்தோம்னா கொப்பி ஐட்டம் 4 கட்டு கொப்பி 5 கட்டு கொப்பி அப்படி இருக்குண்ணா. வந்து நாங்கள் பார்த்து வாங்கலாம். இந்தியாவில் பார்த்தோம்னா கலர் பெட்டியே சூகேஸ் மாதிரி. சூகேஸ் அதாவது சூகேஸில் இதில் பாருங்க 208 பீஸ் 168 பீஸ் அப்படி ஒரு பீஸ் இருக்கு. அது நான் நினைக்கிறேன் பெயிண்டிஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு முன்னே. இந்தியாவில் கட்டர் ஐட்டங்க. கட்டர் செக்ஷன் தனி செக்ஷனே இருக்கு. தனி செக்ஷன் இருக்கு. இந்தியாவில் ஹோம்ஃபோ ஆஃபர் மாதிரி ஹோம்ஃபோவில் வந்துருக்கு. பேனா பென்சில் அலி எல்லாமே சேர்ந்து இருக்கு. இந்தியாவில் தனியாக கொம்பாஸ் ஐட்டம் இருக்குண்ணே. பர்ஸ் மாடல் கொம்பாஸ் எல்லாமே இருக்கு. இந்தியாவில் கொஞ்சம் இந்தியாவிலேயும் கொம்பாஸ் தானே. கொம்பாஸுக்கு கிழக்கு செக்ஷன் இருக்கு. பிளாஸ்டிக்ல கூட இருக்கு. இங்கே கொஞ்சம் அலுமினியம் அந்த இதெல்லாம் இருக்கு. அப்படி எல்லாத்துலேயும் இருக்குண்ணா. இரும்புல 300 ரூபா. நாங்கள் பாய்க்கே நடராஜா கொம்பாஸ் மட்டும் தானே இருந்தேன். பூ இருக்குப்பா. எதையா? ஓ வீட்டுக்கு வைக்கிற பூ இருக்கு. உண்மையா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஒரிஜினல் மாதிரியே இருக்கு. பட் ஒரிஜினல் இல்லை. ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறாக்கள் இங்கே வந்து வாங்கலாம். வேணா இந்தியாவில் தண்ணி போத்தல் ஐட்டங்கள் இருக்குண்ணா. ஜிம்மு போறாக்கள் கொண்டு போறது அளவுக்கு இருக்கு. அங்கால சின்னாக்கள் இருக்கு. 2 லிட்டர் எல்லாம் ஜிம்முக்கு ஜூஸ் எல்லாம் கரெக்ட் போறதுக்கு. ஸ்கூல் ஜிம்முக்கு போனா தான் கொண்டு வரேன். நாங்கள் ஜிம்முக்கு போனோம். யாரு? உங்களதுவா ஜிம்முக்கு போனோம். உங்களதுவா ஜிம்முக்கு இப்பவே இப்படித்தான் இருக்கிறேன். இதெல்லாம் ஸ்கூல் தேவைகளுக்கு ஓகேண்ணா. எஸ். அதுலேயும் வந்து சின்ன பிள்ளைகளுக்கான வேலையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி தான் இது இருக்கானே. பட் அது இங்கே சின்ன பிள்ளைகள், அதாவது மும்பள்ளி பிள்ளைகள் இல்லாட்டி ஒரு 2ஆம் ஆண்டு 1ஆம் ஆண்டு பிள்ளைகள் விரும்பி வாங்கி கொண்டு போகிறேன். கொம்பு வச்ச தண்ணி போகுது. நானுமே சின்ன வயசுல முன்பள்ளி இப்போ கண்ண முன்பள்ளிலாம் நானும் படிச்சேன். நீங்க போனீங்களா? நான் போனேன். முன்பள்ளி படிச்சேன். எனக்கு ஞாபகம் இருக்கு. இது எனக்கு பிடிச்சிருக்கு. 800 ரூபா தானே. ஓகே. இந்தியாவில் பார்த்தோம்னா சாப்பாட்டு பட்டி ஏன்னா. எஸ். சாப்பாட்டு பட்டி இந்தியாவில் ஸ்கூல் பேக்குக்கு வந்து எல்லாமே இருக்கு. எனக்கு அலுமினியம் அதாவது சாப்பாட்டு பட்டிலேயே அதாவது பிளாஸ்டிக்கும் இருக்கு. மற்ற நோம்பில் இருக்கு. டிஃபன் பாக்ஸ் கொண்டு போகிறதுக்குரிய பேக் இருக்கு. லஞ்ச் பேக் இருக்கு. அப்படி எல்லாமே இருக்கு. இந்தியாவில் பார்த்தோம்னா ஸ்கூல் பேக்குக்கு வந்துட்டு பேக் நாங்கள் முன்னுக்கே காட்டியிருக்கிறோம் ஆஃபர். என்ன அப்போ இதை பற்றி அவ்வளோத்துன்னு காட்டுறதில்லை. இந்தியாவில் ஜொக்க ஐட்டங்க அதாவது பாத்திரங்கள் கொஞ்சம் அடுக்கியிருக்கிறோம். இதெல்லாம் முதலே நாங்கள் பார்த்துருப்போம். மண்டாலும் ஒருக்கா திருப்பியும் காட்டுறோம். நீங்கள் மாபிள் செட் 650 ரூபா. மாபிள் பரவாயில்ல தான் இருக்கு. விழுந்தா சரி அப்படியே உடைச்சி போட்டு 650 ரூபாய் காசு கட்டிட்டு போக வேண்டியிருக்கும். இந்தியாவில் பொம்மையா டாய்ஸ் ஐட்டங்கள் இருக்கு. யாழி எனக்கு இந்த பொம்மையெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் பாங்க ரியல் குழந்தை மாதிரியே இருக்கு. உங்களுக்கு அப்படி இருக்கா இல்லையாண்ணா? பார்த்துட்டா போச்சு. 2750 ரூபா ரியல் குழந்தை மாதிரி. சாஞ்சாறு தூங்கடா செல்லம் தூங்கு. ஓகே. வந்த வேலையை பாப்போம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மாலை ஐட்டம் இருக்குண்ணா. மாலை இருக்கு பாருங்க. மாலை இப்போ நீங்கள் ஒரு நல்ல காரியத்துக்கோ இல்லை கெட்ட காரியத்துக்கோ எதுண்டாலுமே உங்களுக்கு மாலைகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமேண்ணே. அதுலேயும் இந்த ஒரு ஆக்களை கௌரவிக்கிற மாலையும் இருக்குண்ணே. இது இந்த ப்ரைஸ் இருக்கா பார்ப்போமா? 575 ரூபா. எல்லாம் ஒரு 800 ரூபா 750 ரூபாய்க்கு தானே கடைசியாக வாங்கின ஞாபகம் இருக்கு. எல்லாமே நல்ல ப்ரைஸ் குறைவாக பர்ஸ் மாடலாக இருக்குண்ணா. இது கொஞ்சம் அந்த நல்ல பர்ஸ் கொஞ்சம் ரிச்சான பர்ஸ்கள் 650
ஆனா அந்த ஓகே ப்ரைஸில் இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது. இங்கால கொஞ்சம் சின்ன பிள்ளைகள ஐட்டம்ஸ், கிளிப்புகளோ, பேபிஸ் ஐட்டங்கள் இருக்குது. இப்போ ஒரு குழந்தை பிறந்தா என்னென்ன தேவையோ அது எல்லாமே இருக்குன்னு. ஓகே. இங்காலேயும் அப்படிதான். இது அந்த ஃபுல் செட் போல என்னண்ணா? இதெல்லாம் அப்படியே ஃபுல் செட், பேபிஸ் ஃபுல் செட். வீடியோவில் பார்க்கவே தெரியும். ஓ இதெல்லாம் பேபிஸுக்கு கூட அவங்களோட திங்ஸை வச்சுட்டு போகிறோம். இது நார்மலாக எல்லா டைமே இருக்குமேண்ணே. எஸ். இங்கால அவங்கள குளிக்க ஆகுற பொருட்கள் எல்லாமே இருக்குது. அதுக்கு அந்த இந்த குட்டி குட்டி பிள்ளைகளுக்கு கொடுக்குறதுக்கான பொம்மையும் இருக்கேண்ணே. எஸ். என்னண்ணா கண்ணு அதான் ரியல் குழந்தை மாதிரியே கிடக்கு. நீங்கள் வேறுங்க இதை இப்படியே இதுக்குள்ளே வச்சுட்டு குளிப்பாட்டணுமா? இங்காலையும் குட்டி குட்டி பொம்மைகள் இருக்குது. இங்காலையும் என்ன பொருட்கள் இதுகள் சின்ன பிள்ளைகளுக்கான டொய்ஸ் இருக்கேண்ணே. வாங்க, நானுமே சின்ன பிள்ளையா முக்கியமானதை காட்ட வேண்டியிருக்கு. முக்கியமான ஹோம் ஆஃபரை காட்டணும் மெயினாக. அதுக்கு முன்னுக்கு இங்கால இருக்கு டொய்ஸ் தானே? டொய்ஸ் தான். சின்ன பிள்ளைகளுக்குரிய ஐட்டம் தான் இங்கே கூடவா இருக்கு. இங்கே வாரண்டா கொஞ்சம் பட்ஜெட்டை கூடவே கொண்டு வாங்க. சின்ன பிள்ளைல இல்லைன்னா சின்ன பிள்ளைகளை அங்கேயே விட்டுட்டு வாங்க. இந்த அவெஞ்சர்ஸ் அண்ணா அவெஞ்சர்ஸ் இருக்கு. அவெஞ்சர்ஸில் வார எல்லா கேரக்டருமே இருக்கு. கல்க், மற்றது ஸ்பைடர் மேன், அயன் மேன், இவருமே ஒரு ஸ்பைடர் மேன். அப்போ இவர் வேறு யாரும் எனக்கு தெரியாதுல்ல, வச்சுட்டு வாங்க. இவர் யாருண்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இவர் தான் அவெஞ்சர்ஸில் வில்லனா வாரது. தோமஸ். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண சொல்ல தோமஸ்ன்னு சொல்றீங்க. அப்போ வேறு யாரு கமெண்ட் பண்ணும்? சரி, ஒருத்தர் மிக்க எல்லாருமே தெரியும். பிளாக் பேண்டர் எல்லாரும் இருக்கணும். நீங்க என்னப்பா சின்ன பிள்ளையா மாறிட்டீங்க? சின்ன பிள்ளை தான்ப்பா. இது என்ன வித்தியாசமா இருக்கு? இது என்ன பொருள் தெரியுமா உங்களுக்கு? சத்தியமா தெரியாது. சத்தியமா தெரியாது. யாராவது சின்ன பிள்ளைய விளையாட்டு சாமான் தான், அது மட்டும் தெரியுது. அது மட்டும் தெரியுதுண்ணே. எல்லாமே இருக்கு சின்ன பிள்ளைகளுக்கான. இந்த காட்டிட்டே இருக்கலாம் போல இருக்கு. காட்டிக்கொண்டே இருக்கலாம். போல்ஸும் இருக்குண்ணே. இது ஃபுட்பால் என்ன? எஸ். இதுக்கு ஃபுட்பால் விளையாடாதீங்க. இதில் வச்சு விளையாடினா அப்புறம் ஏதாவது உடைச்சி போடுவேன். இங்கால என்ன துவக்க ஐட்டங்கள் இருக்கு. AK-47 இது ஸ்னேப்பர் ஆகும் என்ன? எஸ். நல்ல வரக்கூடிய மாதிரி பெரிய துவக்கு தானே. நல்ல பெரிய துவக்கு ஸ்னேப்பர். 3500 ரூபா. அவங்கள பெரிய கார் ஒன்று இருக்கு. காடுங்க மேலே மேலே மேலே. இது என்ன? ரேசிங் கார். இது அந்த கார் நான் இருக்கு. இப்போ கல்கி படத்துல வந்தது. அதுல ரெண்டு ரிமோட் கண்ட்ரோலும் இருக்கு பாருங்க. ஹேண்ட் ரிமோட்டும் இருக்கு, மற்றதும் இருக்கு, ஃபிங்கர் ரிமோட்டும் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ரெண்டு மாடல்லையுமே இருக்கு. இதுல கொஞ்சம் பெரிய பொம்மைகள் இருக்கு. எனக்கு கீழே பெரிய பொம்மைகள். பிரைஸுமே ஹைலான் இருக்குது, பார்த்தா தெரியுது. கையென்ன என்ன ஒரு 1500 அப்படித்தான் போட்டுருக்கு. இல்ல எங்களுக்குமே தெரியலையா? 19 லட்சத்துக்கு மேலே இருக்கு. 19 லட்சம். ட்ரோன் எல்லாம் இருக்கு, விளையாட்டு ட்ரோன். இது ட்ரோன் இல்ல, இது ஹெலிகாப்டர். அது ஹெலிகாப்டர் இல்லையா? ட்ரோன் ஐயா. அது ட்ரோனா? ட்ரோன் மாடல்லே ஹெலிகாப்டர் மாதிரி. ஓகே ஓகே. நான் ஹெலிகாப்டர். அது இதான் ஹெலிகாப்டர். இதான் ஹெலிகாப்டர். ரைட் ரைட் ரைட். இது ட்ரோன். இங்க ட்ரோன். அப்ப எல்லா பொருட்களுமே இங்க இருக்குனே. வேற வேற சாய்ஸ் ஐட்டங்கள் இருக்கு. இப்போ டாய்ஸ் இங்கால பாருங்க. இங்கால எங்க காருக்கான டாய்ஸ் இங்கேயும் இருக்குண்ணே. கார் ஃபுல்லா. அதாவது சின்ன பிள்ளையில யாராவது கார்கள் வாங்கணும்னா இங்க வாங்க. உங்களோட கனவுகளை நினைவாக்குங்க. என்னண்ணா? எஸ். எனக்கு எல்லாம் அப்போ குட்டியா ஒரு கார் வாங்கி தந்தாலே ஒரு புழுகம். இங்கால குட்டி பிள்ளைகளுக்கான சப்பாத்தி ஐட்டமும் இருக்குண்ணே. சின்னங்களுக்கான முழு ஐட்டமும் இங்கே இருக்கு. முழு ஐட்டமும் இங்கே இருக்கு. அதை தாண்டி வாங்கண்ட கீழ் மண்டபத்திலையுமே எல்லாமே இருக்குண்ணே. இங்க என்னத்துக்காக அவங்க எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுருக்காங்கன்னா இங்க அடிச்ச பிரைஸ் தான். வந்து பார்த்து வாங்கிட்டு போகணும். ஒரு கூடைக்க போட்டுட்டு, அதாவது சூப்பர் மார்க்கெட் மாதிரி பொருள் எடுத்துட்டு அப்படியே எடுத்துட்டு போகலாம். போய் காசை கொடுத்துட்டு இங்கால ரோசா பூக்கள் எல்லாம் இருக்கு. தனியாவும் இருக்கும். இல்ல அப்படியே இல்ல, அது பொக்கே. பொக்கே. இங்கால டாய்ஸ் இருக்கு பாருங்க. ஓ, இந்த இதெல்லாமா? இதெல்லாம் டெடி. இது கீழே நிறைய யாலி. முக்கியமா இங்க பாருங்க, வெளிநாட்டுக்கு போறவங்க மற்ற வெளிநாட்டுக்காரர் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அப்ப உங்களுக்கு தேவைப்படும் என்னன்னா? அவங்களுக்கு எல்லாம் உதவும். இது எனக்கு தேவைப்படுதுப்பா. நான் ஸ்ரீலங்காலே இருக்க போறேன். அப்ப இது அப்படி இருக்கு. அது நல்லா இருக்குண்ணே. அதெல்லாம் ஹை குவாலிட்டி. ஆனா இது ஃபைபர் கிளாஸ் அந்த இதில் மாதிரி ஃபைபர் மெட்டீரியல். அப்போ ஒன்று எழுத்து பார்க்கட்டா? எனக்குமே சில தேவைப்படும் தானேப்பா. ஃபாரின்ல வாழ போறது இல்ல, ஃபாரினையும் சுத்தி காட்டலாம். ப்ரொமோஷனுக்கு கூப்பிடலாம். அதுக்காக தான் இந்த நல்லா இருக்கு. நானுமே வந்தேன்டா, அதாவது போனேன்டா, இங்க வந்து வாங்குறேன். எனக்கு மெயினாக வாங்கின இந்த பொம்மையில பார்க்கவே ஜாலியாக இருக்கு. இந்த இதை விட கீழே நிறைய பொம்மை இருந்துச்சுப்பா. நிறைய கீழே பொம்மைகள் இருந்தது. ஓகே. அங்கால கடவுளே குபேரர் இருக்கிறார். குபேரர் கிருஷ்ணா காசு கடவுள் என்ன? ராதாகிருஷ்ணன் அப்படி எல்லாமே இருக்குண்ணே. இங்கால ராமன் சீதை, லக்மணன், ஹனுமான் சீதை தேடிய அந்த பாட்டு வருது இல்லை? வருது. கிப்போ
ரூமில் எல்லாமே இருக்கு. அதாவது நீங்க ஒரு வீடு குடிபுறுதலுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கி கொடுக்க போறீங்க, கூட இருக்கு, குபேரனை வாங்கி கொடுக்கலாம். மற்றது அதை தாண்டி இதுகளும் ஃப்ரேம் ஐட்டங்களையும் வாங்கி கொடுக்கலாம். நீங்க ஃப்ரேம்லையும் கொஞ்சம் அகல பிரேமும் இருக்கு, குட்டியான பிரேமும் இருக்கு. அங்காலையும் காட்டுங்கண்ணா, சூப்பர் பிரேம் ஒன்று இருக்குந்தா. இது மணிக்கூட்லேயே டேபிளுக்கு வைக்கிற ஐட்டங்கள், டேபிளுக்கு வைக்கிறோம். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் ஒரு கடை ஒன்று திறக்கிறீங்க, உங்களுக்கு கடையை கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ண போறீங்கன்னாலும் இங்கே வந்து பார்த்து வாங்கலாமே. அண்ணா இதை காட்டுங்கண்ணா, மெயினாக லவ்வர்ஸு காணுங்க. அதெல்லாம் முடிஞ்சது லவ்வர்ஸ் டே. எண்டாலும் எப்போவுமே லவ் இருக்குமண்ணா. அவங்க லவ்வர்ஸ் டேக்கு மட்டும் வாங்கி கொடுக்குறதுல நீங்களே சொல்லுங்க, நீங்களே சத்தியம் பண்ணி சொல்லுங்க. இதெல்லாம் சொல்லி ஆனும் அக்காக்கு நீங்க வாங்கி கொடுக்கறது இல்லையா? கொடுத்ததால இந்த பிரச்சனை அப்ப ஃபேன்ல பாப்போம், வெளியே பாப்போம், வைக்க கூட தானே. ஓ, அடிக்கிற வெயிலுக்கு போட்டுருக்காங்க பாருங்க, டிஸ்கவுண்ட் பாருங்க, 2000 டிஸ்கவுண்ட் போட்டுருக்காங்க. இந்த ஃபேனுன்ற ஸ்பெஷல் என்னண்டா, 2 ஃபேன் இருக்கு, ரொட்டேஷன் ஃபேன். வெளியே பார்த்துட்டு யோசிச்சிருப்பாங்க என்னடா ஒரு ஃபேனுக்கு இந்த வெளியே 2 ஃபேன் இருக்கு. அதுல இந்த ஃபேன் பூட்டிட்டா காணுமே, ஒரு கோலுக்கு பின்னுக்கும் காது வரும். விலையும் அப்படித்தான், வித்தியாசமான ஃபேன் 34,500 இதை பார்ப்போம். இது என்ன சிங்கிள் ஃபேன், 1000 டிஸ்கவுண்ட், 13,900. அப்படியே சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் இருக்கு ஃபேன். அதாவது இறகுல பாத்தீங்கன்னா இது வித்தியாசம் இருக்கு. நான் கூட நோட் பண்ணல, இறகு கூட என்ன அதுல வித்தியாசம். இந்த மாடல் வித்தியாசம். இது வந்து பிரைஸ் பாத்தீங்கன்னா 16,750. டிஸ்கவுண்ட் பிரைஸ் தான் நாங்கள் சொல்றோம். இது பாருங்க 9,900. நான் நினைக்கிறேன் அந்த கொம்பெனி வித்தியாசம், கொம்பெனிக்கு டிஃப்ரெண்டல் இருக்குது. இதெல்லாம் 7,500 இருக்கு, 6,900 இருக்கு, 5,780 இருந்து ஃபேன் இருக்கு. கொஞ்சம் அப்படியே லெந்தா காட்டுங்க, அப்படியே சைஸை பார்க்கணும். இங்க கூலர் ஐட்டம் இருக்கு. நாங்க நேத்து போட்ட வீடியோல கூலர் பார்த்தனாங்க நினைக்கிறேன். அது பாபா அவங்க எவ்வளவுக்கு வாங்கிருக்காங்க? 31,500. இந்த கூலர் அங்கே இருந்தது 34,500. பரவாயில்ல, ஏன்னா அவங்க காஸ்ட்லியான பிரைஸ் தான் கொடுக்குறாங்க, கிஃப்டா தான் கொடுக்குறாங்க. இது கூலர் தானா? இல்ல இது ஏசியா. இது ஏசியா? எனக்கு ஒரு டவுட்டா போட்டு அவுட்டோர் ஃபேனோட ஏசி தான் அது. ஓகே ஓகே ஓகே. இங்க தையல் மிஷின் எல்லாம் இருக்கு. இது இப்படி தூக்கி திரிஞ்சு சார்ஜ் போட்டு நீங்க தைக்கக்கூடிய மாதிரி குட்டி மிஷின். இதை பாருங்க, பெரிய மிஷின் இருக்கு. ஆனா அதுல டிஸ்கவுண்ட் பாருங்க, 10,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. 10,000 ரூபாய் தையல் மிஷினுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. எல்டர்ஸுக்கு தேவையான விஷயங்கள் இருக்கு, எங்களுக்கு யூஸ் ஆகும். எல்டர்ஸ் கேருக்கு இதெல்லாம் கட்டாயம் தேவை என்னண்ணா, கண்டிப்பா கட்டாயம் தேவை. அதனால உங்கள்ட வீட்டுல யாராவது வயசு கூடி நாட்கள் இருக்கிறோம்னா அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. அவங்களால நடக்க இல்லாத நிலைமையில இதுதான் அவங்களுக்கு உதவும். ஓகே. அடுத்தது வந்து இது பியூட்டிஷியன் சூகேஸ் ஐட்டங்கள், சூகேஸ் பட்டி எஸ், பியூட்டிஷியன்ஸுக்கு தேவையான ஐட்டம் 10,750 ரூபா. அதுவுமே டிசைன்லயே இருக்கு, ஒரு டிசைன்ல. ஓகே. அப்படி அங்கால போமா, அங்கால பாப்போம் வாங்க. இங்கால இது காட்டிட்டேன், கார் ஐட்டம் காட்டிட்டேன். எடி மெயினா காட்டுறது இருக்கு கொம்போ ஆஃபர் ஐட்டங்கள் தானே. கொம்போக்கு போமா? ஓகே. கொம்போ போவோம். கொம்போ முதலாவது கொம்போ போ, அது குறைஞ்ச விலையிலேருந்து போவோமே. அதாவது 19,990 தான் இருக்கு. 20,000 ரூபா, 20,000 ரூபா கொடுப்பீங்க. 1 ரூபா மிச்சமும் இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போகலாம். இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன பொருட்கள் இருக்கு காட்டுங்கண்ணா. ஹீட்டர் இருக்கு, மற்றது நீங்க குண்டு தோசை ஏன்னா அப்பச்சட்டி இருக்கு, மற்றது ப்ரெஷர் குக்கர் இருக்கு, அதை விட ஒரு ஃபேன் இருக்கு. அது எல்லாமே சேர்த்து 20,000. வெறும் 20,000 மட்டும்தான். அடுத்த ஹோம்போ 49,999. 50,000 ரூபாய்க்கு இவ்வளவு அடுப்பு இருக்கு, டிவி இருக்கு, 32 இன்ச் டிவி இருக்கு. அதோட உங்களுக்கு அயன் பாக்ஸ், இதுலயும் ஒரு ஹீட்டர் தராங்க. அதோட உங்களுக்கு வந்து அந்த கேக் அடிக்கிறது, எஸ், அந்த எனக்கு தெரியுது, கேக் அடிக்கிற மிக்சர் மிஷினும் இருக்கு. ஓகே. இப்போ எல்லாமே சேர்த்து 50,000 தான் கொடுக்குறாங்க. 50,000. ஓகே. நல்லா இருக்கு இந்த ஹோம்போ. அடுத்தது கொஞ்சம் பெருசா இருக்கு, ஆனா கொடுக்குற ஐட்டமும் பெருசா தான் இருக்கு. 79,999 ரூபா, அதாவது 80,000. வாஷிங் மிஷின் இதையும் நேற்றைக்கு அவங்க கொடுத்தவங்க வீடியோவில் நாங்கள் பார்த்துனாங்க. இது ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க, மாறி யாரை வச்சுட்டு போட்டாங்க. இது வந்து சிசிடிவி மாதிரியே கேமரா இல்லைப்பா, அது லைட் சோலார் லைட். அது அதோட உங்களுக்கு 2 கேஸ் அடுப்பு கொடுக்குறாங்க, 2 இது உள்ள அடுப்பு, ப்ரெஷர் குக்கர் உண்டு, மற்றது இதுலேயும் ஒரு ஹீட்டர் கொடுக்குறாங்க. நார்மலாக எல்லாத்துலேயும் ஹீட்டர் வருதுண்ணா. கூட ஹீட்டரும் இதுவும் வந்துட்டு இருக்கு. எதுவும் கேஸ் அடுப்பும் அடுத்தது பெரிய ஆஃபர். இது வந்து பிக் ஆஃபர் பார்த்தீங்கன்னா, இதோட நல்ல ஆஃபர் 1,00,000.
1 லட்சம். 1 லட்சத்துக்கு உங்களுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வருது, ஹீட்டர், ப்ரெஷர் குக்கர், அந்த சோலார் லைட் வருது, அதோட ஒரு பெரிய ஃபேன் ஒன்று வருது. அதை தாண்டி என்ன வருது? அந்த லைட் வருது இல்லை, அடுப்பு வருது. நான் அடுப்பு சொல்லலையா? எஸ். ஓகே, நான் கேமே விளையாடுறதுல இதுக்கு வந்து இல்லை கொம்போ ஆஃபர் எல்லாமே முடிஞ்சது. அவ்வளோ நான் பயந்துட்டேன். ரெண்டுமே சேர்த்து கொம்போ ஆஃபராக கொடுக்குறாங்களா? அப்படி ஒன்றும் கொடுக்கல. இது வந்து மெயினாக 10,000 ரூபா டிஸ்கவுண்ட் ப்ரைஸ். டிஸ்கவுண்ட் பண்ணி நான் எத்தனை இதுன்னு பாருங்க கிலோ அது போட்டுப்பாங்க. அதை சொல்லுவாங்க 10 வருஷம் வாரண்டியும் கொடுக்குறாங்க. 11 கிலோ 10 வருஷம் வாரண்டி, 11 கிலோ உடுப்பு போடலாம். 10,000 ரூபா டிஸ்கவுண்ட். 79,000க்கு இந்த வாஷிங் மிஷினை உங்களுக்கு தாராங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்கு, அதுவுமே 10 வருஷம் வாரண்டி. 10,000 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. 1,17,500 கொடுக்குறாங்க. உண்மையாகவே இந்த ப்ரைஸுக்கு 10 வருஷம் வாரண்டி ஓகே தானே? என்னண்ணா உண்மையாக வாரண்டி கூட இந்த பாவன காலமும் நாங்கள் நம்பி வாங்கலாம். என்ன இது என்னென்னா இந்த உடுப்புகள் போட்டு வைக்கிறதா? இல்லை, இது வந்து இப்போ அதான் நினைக்கிறேன். சூசுகள் இது எல்லாமே யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்னதான் வைக்கணும் யூஸ் பண்ணலாம். வேணா யூஸ் பண்ணி கொள்ளலாம். இந்த ப்ரைஸ் வந்து 9,000. இதை காட்டையில் ப்ரைஸ் இருக்கா? ஓகே, 9,900 ரூபா தான் இவ்வளவு. அதாவது 1 2 3 4 5 5 சேர்த்து இதுவுமே அந்த ப்ரைஸ் தான். இது என்னத்துக்காக இது வேற கலராக இருக்குண்டா, இந்த பிள்ளைகள் வந்து 4 பிள்ளைகள் 5 பிள்ளைகள் அப்படியா இருந்தா அவங்களுக்கு இது, உங்களுக்கு இது, எனக்கு இதுன்ற மாதிரி அந்த நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்தியாவில் இது இந்த மினி சைஸ் குட்டி சைஸ் இருக்குது 5,900 ரூபாய்க்கு. அங்கால இதுகளையும் கொஞ்சம் பார்ப்போமாண்ணா. இது என்ன இருக்குது சொல்லுங்க. இந்த பொருளெல்லாம் நீங்கள் தான் கதைக்கு வரும். அதாவது கிச்சன் ஐட்டம் தான் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் எனக்கு கதைக்கலாம் கிடக்கு. கிச்சனுக்கு தேவையான கிச்சன் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. அந்த ஜூஸ் அடிக்கிறதுல இருந்து எல்லாமே இருக்குந்தா. கூலர், என்னாசி வெட்டுறது, அப்படி எல்லாமே இருக்கு. இங்கால எங்க ஐட்டம் எல்லாமே இருக்குதான். எங்க அந்த யூடியூபர்ஸுக்கு தேவையான ஐட்டம் இருக்கு. அது என்ன கொஞ்சம் மினி சைஸ் தான். நம்மள வளர்ந்து வராக்கள் இதை வந்து பிரைஸ் அடிச்சிருக்கேன் 1,750 ரூபா மட்டும். 1,750க்கு நம்மள வளர்ந்து வராக்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. ட்ரிம்மர் இருக்கு. ட்ரிம்மர் எல்லாம் 1,950க்கு நல்ல ட்ரிம்மர். ரைஸ் குக்கர். அதை தாண்டி இது என்ன ப்ரெஷர் குக்கரும் இருக்கு. அப்படி வீட்டு தேவைகளுக்கான எல்லா பொருட்களும், அதாவது இந்த கடைக்கு நீங்கள்ட்ட எல்லாமே வந்துட்டீங்கன்னா எல்லாமே இருக்கு. A to Z எல்லாமே இருக்கு. எல்லாமே நல்ல டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லாம் கொடுக்குறாங்களே. கம்ப்ரஷர் இருக்கு, வாட்டர் கம்ப்ரஷர். ஓகே ஓகே ஓகே. இதையும் காட்டுங்க. மெயினாக டிக்டாக் ஸ்டாண்ட் இது இல்லாமல் ஒருத்தருமே இல்லை. ஏன்னா அங்கால பார்த்தீங்கன்னா கேம்பேக் ஐட்டங்கள் இருக்கு. ஏன்னா ஹேண்ட்பேக்கு ஒரு செக்ஷனே விட்டுருக்கணும். பெலிட் ஐட்டம் இருக்குது. இந்தியாவில் கால் துடைப்பங்கள் ஒரு டிசைனில் இருக்குது. ஒரு டிசைனில் இருக்குது. இந்த இதெல்லாம் நல்லா இருக்குது. அதனால் போட்டு கீழே உலக 4 நாளில் பழுதாக போயிடும். பழுதாக போடுமா? இப்போ நாங்கள் என்ன வாங்கிடுவோம்? இதெல்லாம் கயசுக்கு வாங்கி போட மணியாக இருக்குது. கயசுக்கு ஏன்னா எஸ் ஓகே. கயஸ் ஆட்டோ கனவு வாகனத்துக்கு வாங்கி போட ஆசையாக இருக்குது. தும்பு தடி வைங்கப்பா. 495 ரூபா. நல்ல தடிப்பா கொஞ்சம் கூட இருக்காது. பெரும்பாலும் நாங்கள் எல்லாம் காட்டிட்டோம் நினைக்கிறேன். இதையும் காட்டிட்டு இருக்க முடிப்போம். இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கானது. மற்றது இந்தியாவில் கேம்பேக் ஐட்டங்கள் ப்ரைஸை பார்த்து சொல்லுங்க. ப்ரைஸை பார்ப்போம். 1,750 ரூபா இந்த கேம்பேக். இந்த கேம்பேக் வடிவா பாருங்க 1,750 ரூபா. இந்த இதை பார்ப்போம். இதை என்ன ப்ரைஸ்ன்னு பார்ப்போம். ப்ரைஸ் போடையில் பார்ப்போம். இதுலேயும் அடிச்சிருக்கான்னு பார்ப்போம். போட்டு கிடக்கு 1,100 ரூபா. இதில் போடையில் ரெண்டுமே ஒன்று தான் நினைக்கிறேன். ஒன்று தான். இங்கே பெலிட் ஐட்டங்கள் இருக்குது. பெலிட் வந்து 850 ரூபா, 700 ரூபா, அப்படி ஒரு ப்ரைஸில் இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கானது. ஏன்னா எல்லாம் கூட சின்ன பிள்ளைகள் விரும்பி வாங்குறவங்க. இப்படியே பார்த்தோம்னா கொஞ்சம் மாடல் கேம்பேக்கள் இதுகள் கொஞ்சம் விலை தான். ஆனால் இதுகளுக்கான விலைக்கு ஆன தரம் இது. ஏன்னா பாய்க்கும் கரகால பாவனை இல்லை. இப்போ நான் காட்டுறது என்ன, நீங்கள் இப்போ வந்து இங்கே தேடி பார்க்காம வீடியோலேயே பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்குது. 4,750 ரூபா தான் பாருங்க. இது 50 ரூபா தான். நான் குறைவா சொல்லல, கொஞ்சம் விலை கூட தான். ஆனால் நல்ல நல்ல பொருட்களுக்கு தான் இருக்குமே. இந்தியாவில் கொஞ்சம் குட்டி கேம்பேக்கள் ப்ரைஸை பாருண்ணா 5,250 ரூபா. குட்டி கேன்பேக்னு சொல்லிட்டீங்களா அவசரப்பட்டு?
குட்டி கேம்பேக் தான் ஆனால் ப்ரைஸ் கூட. அதில் மெட்டீரியல் தன்மைகள் வந்து வித்தியாசம். இனிமேல் எங்கண்ட வீட்டுக்காரரை இங்கே கூட்டின்னு வரக்கூடாது. அதாவது கேம்பேக் செக்ஷனுக்கு கூட்டின்னு வரக்கூடாது. இந்தியாவில் எல்லாத்துக்குமே கூட்டிக்கணும் வரலாம். இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் முடிஞ்சளவு எல்லாமே உங்களுக்கு சுற்றி காட்டியிருப்போம். கொம்போ ஆஃபரை மெயினாக உங்களுக்காக காட்டியிருப்போம். அதை வந்து பார்த்து வாங்குங்க. இந்த புது வருஷத்தை முன்னிட்டு வாங்க இந்த கொம்போ ஆஃபரை விட்டுருக்கிறது எங்களுக்கு உண்மையாகவே மனசுக்கு சந்தோஷமாக தான் இருக்கு. என்னன்னா எங்கன்னா மக்கள் வந்து இந்த வருஷம் கிறிஸ்மஸ் அப்படி தை மாதம் அப்படித்தான மாதங்கள்லாம் புதுசு வாங்குறவங்களே அவங்களுக்கு இது பிரியோசனமாக இருக்குமென்னு நினைக்கிறேன். நானுமே என் வீட்டுக்கு வாங்கலாம்னு இருக்கிறேன். உண்மையாகவே நல்ல ப்ரைஸுக்கு நல்ல ஹோம் ஆஃபர் கொடுக்குறாங்க. எல்லாமே உங்களுக்கு சுற்றி காட்டியிருப்பேன். சரி, இன்னும் ஒரு பிரியோசனமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் துவா. ஓகே, பாய்.